பிறந்து சிறந்த மொழிகளிலேயே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை முதலில் உம்மை வணங்கி அத்தமிழை ஆண்ட வள்ளுவரையும் பெண்களுக்காக பள்ளியை 1848 பூனேவில் தொடங்கினார். இதன் தலைமை ஆசிரியராகவும் நம் சாவித்திரிபாய் புலே அம்மையார் அவர்களே கழிவுகளை அவர் மீது வீசினார்கள். எனது தோழமைகளே, அத்துணை சவால்களையும் எதிர்கொண்டு ஒடுக்கப்பட்டவர்களின் நலன் கருதி தன் நலம் ஆசிரியர் பணி, அதற்கே உனை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கு வித்திட்ட சரித்திர நாயகி, பெண்ணியம் காத்த பேரழகி, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய சாவித்திரிபாய் புலே அம்மையார் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் இதோ உங்கள் முன். கற்பதற்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, எனவே கற்றுக்கொள். சாதியின் தொடர் சங்கிலியின் வாதியத்தை விட்டுவிடு. கல்வி கற்றால் சாதியும் வேதமும் தூக்கி எறியும் அறிவு வந்துவிடும் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் நம் சாவித்திரிபாய் புலே அம்மையார் அவர்கள். சாதிய கொடுமைகள், மூடதனங்கள், பெண்ணடிமைதனம் போன்ற பிற்போக்கு தலங்கள் உயர்ந்திருந்த அக்காலத்தில் 19ஆம் ஆண்டு நூற்றாண்டிலே முதல் பெண் ஆசிரியராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் பெண் உரிமை செயல்பாட்டாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாக என பல பரிணாமங்களில் உயர்ந்த வாழ்ந்தவர் நம் சாவித்திரிபாய் புலே அம்மையார் அவர்கள். அதன் வழியில் நம் சட்ட மாமேதை என் அம்பேத்கர் அவர்களினால் சமூக சீர்திருத்த மகாத்மா என்று போற்றப்பட்டவரும் கூட நம் சாவித்திரிபாய் புலே அம்மையார் அவர்கள். கணவரினால் கைவிடப்பட்ட பெண்கள், வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள், மேலும் பல பாதிப்புகளுக்கு இடையே உள்ள பெண்களை ஆதரித்து கல்வி கற்க வைத்தவர் நம் சாவித்திரிபாய் புலே அம்மையார் அவர்கள். பெண்களுக்கு கல்வி கொடுப்பதா என்று சாதியவாதிகள் அம்மையாரை எச்சரித்தனர். ஆனால் அம்மையார் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதையே தன் லட்சியமாக கொண்டு ஆசிரியரான சரித்திர நாயகி அல்லவா? எனவே சாதிய சமூகம் அளிக்கும் அச்சுறுத்தல்களை எல்லாம் அம்மையார் கண்டு கொள்ளவில்லை. இச்செயல் சாதியவாதிகள்